தேவமி கூலிக்கு இருக்கிற சங்கமத்தில் பிரதான அட்மின். நம்ம இங்கே சேர்ந்து இருக்கிறது ஜனாதிபதி அருணகுமார் திசாநாயக்க மாதா சந்திக்கிற வரைக்கும் உண்ணாவிரதம் இருக்க போகிற நாள் காலையில். ஏன்னா நம்ம கூலிக்கு இருக்கிறவங்க நம்மளுக்கு தேவை கட்டுன்னு தொடவுக்கு. ஏன்னா நம்ம சும்மா கேட்குறது இல்லை, கட்டுன்னு தொடவுக்கு ஒரு வீடு ஒன்று தான் நம்ம கேட்குறது. அந்த கோரிக்கை ஜனாதிபதி துமாக்கிட்ட 6 நாளாக நாங்கள் இங்கே உட்காந்து கொண்டு இருக்கிறோம். ஆனால் யாரும் எங்களே திரும்பி சரி பார்க்கல. இப்போ நாளைக்கு காலையில் கட்டாமல் 9 மணிக்கு நாங்கள் உண்ணாவிரதம் இருக்க போகிறேன். சோறு தண்ணி இல்லாமல் இங்கே நாங்கள் எல்லோரும் வந்து உட்கார போகிறேன் நாளைக்கு காலையில். அஸ்ஸலாமு அலைக்கும். நான் வந்து இதில் நாங்களும் நாளைக்கு நோன்பு இருக்கிறோம். என்ன காரணம் என்றால் எங்களுக்கும் சரியான ஒரு கூலியை கொடுத்து கொண்டு எங்களுக்கு இருக்கிற நிலைமையில் நாங்கள் இருக்கிறோம். நாங்களும் மாதம் 30,000 35,000 இன்னும் கூலி கொடுக்க வேண்டியதாக இருக்குது அவங்களுக்கு. இதனால் எங்களுக்கு நாங்கள் மாதம் அதுக்கும் பார்க்க அவங்களுக்கு நாங்கள் காசு கூட கொடுத்து நாங்கள் இருக்கிறோம்னு தான் நாங்கள் சொல்கிறோம். சும்மா நாங்கள் கேட்கல, காசு கொடுத்து தான் இருக்கிறேன்னு சொல்கிறோம். நாங்கள் இத்தனை நாளாக இருக்கிறீங்க தானே, இதுக்கு என்ன தீர்வு கிடைச்சிது? இது வரைக்கும் இன்னும் எங்களுக்கு கிடைக்கல. நாளைக்கு கிடைக்கும் இன்னும் தான் எல்லாம் நோம்பி இருக்கிறதுக்கு இருக்கிறோம். நாளைக்கு எங்களுக்கு கிடைக்குமே நம்புகிறோம். யாரும் வந்து உங்களை பற்றி கேட்டு பார்க்க ஒன்றும் இல்லை. இது வரைக்கும் நம்மளுக்கு எந்த பதிலும் வரலை. ஜனாதிபதி அருண்குமார் திசாநாயக்க மாதா நாமன் ரொம்ப நம்பி வந்தேன். ஒரு 2 நாள் சார் எங்களுக்கு ஒரு பேட்டி ஒன்று கொடுப்பாங்க, ஒரு இன்டர்வியூ ஒன்று கொடுப்பாங்க. ஆனால் எதுவுமே நம்மளுக்கு அப்படி பண்ணல. 6 நாளாக நாங்கள் இங்கே உட்காந்து கொண்டு இருக்கிறேன். அதனால எங்களோட பொறுமை ரொம்ப இல்லையா போச்சு. அதுட்டு நாளைக்கு காலையில் சரியாக 9 மணிக்கு இங்கே உண்ணாவிரதம் இருக்க போகிறேன். நம்ம எல்லாரும் சேர்ந்து தமிழ் முஸ்லீம் சிங்கள மக்கள் எல்லாத்துக்காக இது கேட்குறது கூலிக்கு இருக்கிறவங்களுக்கு. ஆமாம், அவங்க செய்கிறாங்க. ஆனால் அவங்க செய்கிறது அடுவாதான் லாபியா. இதில் நம்மளுக்கு யாரும் பார்க்கறது இல்லை. நம்மளுக்கு எந்த வசதியும் இல்லை. நம்மளுக்கு சுமை, நம்மளுக்கு பிள்ளைங்களுக்கு படிப்பு வசதிக்கு எதுவுமே இல்லை. நம்ம இந்த நாட்டில் எந்த இடமும் நம்மளுக்கு சத்தியமாக எந்த இடமும் நம்மளுக்கு இல்லை. நாம் 2 வருஷம் இந்த போராட்டம் பண்ணுறேன். ஆனால் நம்மளே யாரும் திருப்பி பார்க்கல. அங்கே போங்க இங்கே போங்க அங்கே போங்க எங்கிட்ட அனுப்புறதுக்கு இவனு வேலையாக போச்சு. எல்லா இன மக்களும் சேர்ந்து எல்லாம் எதுவும் சேர்ந்து தான் நாங்கள் இருக்கிறோம். நாங்கள் எல்லா ஊரும் நீக்குது. ஆல் ஸ்ரீலங்காவே இருக்கிறோம். அவுட்டேஷன்லேயும் இருக்கிறாங்க. எவ்வளோ பேர் வந்து இன்னைக்கு இருக்கிறாங்க. இருக்க தங்க இடம் இல்லாமல், ஒரு அட்டும் இல்லை, ஒரு டென்ட்டும் இல்லை, எதுவும் இல்லாமல் அட் ரோட்டில் தான் படுத்து இருக்கிறாங்க. எல்லாம் செய்கிறாங்க. பார்த்தாலே விளங்கும் எல்லாருக்கும். இந்த டெங்கு பிரச்சனை போய்கொண்டிருக்க நீங்க இந்த மாதிரி இடத்துல போராட்டம் பண்றதுக்கு அதுக்கு அதிகாரிகள் ஏதாவது வழிவகை சொல்றாங்களா? இல்ல எங்களுக்கு எதுவும் சொல்லல. நாம இங்க சுத்தமா தான் வச்சு கொண்டிருக்கிறோம். நாங்க இங்க சுத்தம் பண்றேன். 5-6 மணிக்கு கூட்டுறேன். அதெல்லாம் நாங்க சுத்தமா தான் வச்சுக்கிறேன். ஏன்னா நம்ம இவ்வளோ நான் இங்க இருக்கிறேன். ஒரு ஆள் சார் எங்களை எட்டி பார்க்கற, ஒரு மந்திரி வரல, ஒரு மீடியா வரல, ஒரு மீடியா கதைக்கெல்லாம் உண்மைக்கு எங்களை கணக்கெடுக்கிறதே இல்லை இந்த நாட்டில். நம்மளும் ஒரு மனுஷன் இந்த நாட்டில் கூலிக்கு இருந்தாலும் நம்மளை கூலி கட்டி கொண்டு தான் இருக்கிறேன். நம்மளுக்கு தேவை கட்டுற கூலியை நம்ம தாரேன். நான் இந்த கவர்மெண்ட்டுக்கு நம்மளுக்கு சும்மா தேவையில்லை. நாங்கள் 6 நாளாக இங்கே போராட்டம் பண்ணுறேன். நம்மளை பார்த்து யாரும் உண்மைக்கு யோசிக்கிறதே இல்லை. அசிங்கமாக கதைக்கிறது மட்டும்தான் நம்ம பார்த்து செய்கிறாங்க எல்லாரும். நாளைக்கு நீங்க ஒரு பெரிய போராட்டத்துல ஈடுபடுறோம். நாங்க சோறு தண்ணி இல்லாம எங்கள்ட எல்லாருமே இருக்கிறோம். எங்களுக்கு இதுல நாளைக்கு போறோம். எங்களுக்கு ஒரு முடிவு ஒன்று கிடைக்கும்னு நம்புறோம். நாளைக்கு சம்டைம் நாங்கள் நினைக்கிறேன் ஒரு 1500 2000 பேர் வருவாங்க. நம்ம விருப்பப்பட்டு 100 பேர் போற இருக்கிறாங்க.